ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு கலிரிக்குறிச்சி சினிமா. இந்த வீடியோவில் நடிகை திரிஷா தமிழில் ஒரு ஆக்டருக்கு மட்டும் ஆக்ட் பண்ண படங்களை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, மொத்தம் பார்த்தீங்கன்னா திரிஷா சிங்கிள் ஆக்டருக்கு 13 ஆக்டருக்கு பண்ணியிருக்கிறாங்க. அதை பற்றி ஒன் பை ஒன்னாக பார்த்துக்கலாங்க. 2003 வருஷத்தில் தன்னுடைய 20வது வயசில் மனசெல்லாம் படம் மூலமாக ஸ்ரீகாந்த் கூட ஒரே ஒரு முறை தாங்க ஆக்ட் பண்ணியிருக்கிறாங்க நடிகை திரிஷா. 2வது படம் பார்த்திங்கன்னா அதே 2003 வருஷம் தன்னுடைய 20வது வயசில் லேசா லேசா படம் மூலமாக ஷாம் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இதுலேயும் ஷாமுக்கு ஒரே ஒரு படம் தாங்க நடிச்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். 3வது படத்துக்கு போயிடலாம். 3வது படம் 2003 20வது வயசில் எனக்கு 20 உனக்கு 18 அப்படிங்கிற படம் மூலமாக தருண் கூட இணைஞ்சிருக்கிறாங்க. சிங்கிளாக, அதாவது ஒரே ஒரு படம் மட்டும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கடுத்த படம் 4வது படம் பார்த்திங்கன்னா 2008 தன்னுடைய 25வது வயசில் வெள்ளித்திரை அப்படிங்கிற படம் மூலமாக கெஸ்ட் ரோல் பண்ணியிருக்கிறாங்க. இதில் பிரதிவிராஜ் கூட பண்ணியிருக்கிறாங்க. அதில் ஆக்சுவலாக சினிமா ஷூட் நடக்கிற மாதிரியே இருக்கும். ஸோ அதில் நடிச்சிருக்கிறாங்க. அப்புறம் 5வது படம் பார்த்திங்கன்னா 2009 தன்னுடைய 26வது வயசில் சர்வங்கிற படம் மூலமாக ஆர்யாவுக்கு ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 6வது படம் 2013 30வது வயசில் சமர் அப்படிங்கிற படம் மூலமாக விஷாலுக்கு ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. 7வது படம் 2013 30வது வயசில் என்றென்றும் புன்னகை அப்படிங்கிற படம் மூலமாக ஜீவா கூட ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. 8வது படம் பார்த்திங்கன்னா 2016 33வது வயசில் கொடி அப்படிங்கிற படம் மூலமாக தனுஷ் கூட ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. ஒரே ஒரு முறை தாங்க. படமாக 2018 35வது வயசில் மோகினிங்கிற படம் மூலமாக ஜாக்கி பஹானி அப்படிங்கிற ஆக்டர் கூட நடிச்சிருக்கிறாங்க. 10வது படம் பார்த்திங்கன்னா 2018 35வது வயசில் 96. இந்த படம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்க, விஜய் சேதுபதி கூட இணைஞ்சிருக்கிறாங்க. இந்த படம் எப்படி இருக்குங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுவீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப சூப்பரான அழகான படம்னே சொல்லலாம். நம்மளுடைய ஸ்கூல் லைஃப்பை அப்படியே கொண்டு வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை எப்படி இருக்குது அப்படிங்கிறத அழகாக சொல்லியிருக்கிற படங்க. அப்புறம் 11வது படம் பார்த்திங்கன்னா 2019 36வது வயசில் பேட்டை படம் மூலமாக ரஜினிகாந்துக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க. ஒரே ஒரு முறை தாங்க. 12வது படம் பார்த்திங்கன்னா 2021 38வது வயசில் பரமபத விளையாட்டு அப்படிங்கிற படம் மூலமாக விஜய் விக்ரம் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்கிறாங்க. 2023 40வது வயசில் த ரோட் அப்படிங்கிற படம் மூலமாக சுதீப் கல்ரான் அப்படிங்கிற கதாநாயகனுக்கு ஜோடி சேர்ந்துருக்காங்க. மொத்தம் 13 சிங்கிள் ஆக்டருக்கு திரிஷா ஜோடி சேர்ந்துருக்காங்க. இதில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எந்த படம் பிடிச்சிருக்கு, எந்த கதாநாயகனுடன் மீண்டும் நடிக்கணும்னு உங்களுக்கு ஆசையாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட்டுங்க. இதே போல் சினிமா தகவலை தெரிஞ்சுக்கிற கலிரிக்குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்கிற பெல் ஐக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.